ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்றைக்கி மறுபடியும் ஒரு ஸ்பெஷலான ஐட்டத்தை உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பிரியாணினாலே ஸ்பெஷல் தான். வெஜிடேரியனுக்கான டிஷ் இன்றைக்கி பன்னீர் புலாவ் பிரியாணி. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கலரில் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட காமிச்சிருக்கேன். பிரியாணி ஃபைனலாக எப்படி வந்திருக்கு, குக்கர் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபைனலாக பார்க்க போகிறீங்க. அடி பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, கரெக்டாகவே உதிரியாக வந்துச்சா, எல்லாமே நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்பெஷலான பிரியாணிக்கு பன்னீர் தான் ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ பன்னீர் ஒரு 100 கிராம் ஒரு பேக்கெட், 4 தக்காளி பழம், 2 பெரிய பல்லாரி. ஸோ இந்த பிரியாணி தாளித்து விடுறதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ 4-5 கிராம்பு, ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பெரிய சைஸ் பட்டை, ஜாவத்ரி, கொஞ்சம் கேஷ்யூ, ஒரு பே லீஃப், சோம்பு, பச்சை மிளகாய் 2 மிளகாய், காரமாக சாப்பிடுவீங்கன்னா 4 மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக, கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு. தென் ஸ்பைசஸ் பாருங்கள், இல்லை தான் அடிஷ்னலாக ஒன்று போய் சேர்த்துருக்கேன். ஸோ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஸோ வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா எந்த பேக்கெட் நீங்கள் வச்சுருந்தாலும் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேணும். இந்த பவுடர் வந்து நான் எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மல்லித்தூள் சொல்லுவோம்ல, குழம்புக்காக அரைச்சி வச்சுருக்கிற வீட்டில் இருக்கிற மசாலா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ தென் கொஞ்சம் புதினா, ஃப்ரெஷ்ஷாக புதினா மல்லி இலை. இது இன்றைக்கி வந்து நான் பட்டர் வச்சுருக்கேன், நெய் இல்லை, அதனால் பட்டர் இருந்தது. நீங்கள் நெய் இருந்தால் கண்டிப்பாக நெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரைஸ் இந்த கப்புக்கு 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 400 கிராம் இருக்கும், 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அரிசி. ஸோ இந்த ரைஸில் தான் எனக்கு செய்ய போகிறோம். ரைஸ் எப்பவும் போல் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிடுங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருக்கிறதுல ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிடுங்க. அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, முதல்ல நம்ம எடுத்துருக்கிறதுல கொஞ்சம் ஒரு பாதி அளவு இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறேன். இது நம்ம எடுத்துருக்கிற மசாலா தூள் இருக்குது இல்லையா, இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க பன்னீரில் அப்படியே. ஸோ ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ சால்ட் இவ்வளோ இருக்குல்ல, ஸோ சால்ட்டு கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. ஸோ கொஞ்சமாக தயிர், ஸோ தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸோ இது அப்படியே நம்ம பிரியாணி செய்யும்போது போட்டு தாளிக்க போகிறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா அடிஷ்னலாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ லெட் இட் ரெஸ்ட் ஃபார் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கு நான் வச்சுருந்த பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் தேவைப்படுது. ஸோ ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். கீயும் ஆயிலும் சேர்த்து யூஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் மட்டும் மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ரைஸுக்கு 2 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் ஆயில் வேணும். ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன். ஓகே, இப்போ இது சூடாகிடுச்சு. நம்ம போட வேண்டிய ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிடலாம். பே லீஃப், கேஷ்யூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாவித்ரி, ஸோ பச்சை மிளகாய், தென் நம்ம வச்சுருக்கிற சோம்பு. ஒரு 1/2 நிமிஷம், ஒரு 30 செகண்ட் இது என்ன ஆகணும்னா வதங்கணும். நீங்கள் மசாலா போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிராம்பு, இந்த பட்டை எல்லாமே கரைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வறுத்துட்டா போதும். இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் லைட்டாக ஸ்மெல் வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம பன்னீர்லேயும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், விரவி வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணிக்கு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற ஆனியன் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பன்னீர்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு நேரம் நீங்கள் சால்ட்டு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் சால்ட்டு வேணும்னா சேர்த்து க்ளோஸ் பண்ணலாம் குக்கரை. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஆனியன் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா பன்னீர் ஆட் பண்ண போகிறோம் உள்ள. பன்னீர் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா இது ஃபஸ்ட் டைம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாகவே பிடிக்கும். ஸோ சிக்கன் கடையில், மட்டன் கடையிலலாம் நீங்கள் போய் எப்போவுமே நிற்க வேண்டாம். இந்த கோரியண்டர் லீவ்ஸு, புதினா, மல்லி இலை எல்லாமே நீங்கள் முந்தின நாளே எடுத்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இஞ்சி பூண்டை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சிட்டு தக்காளி பல்லாரி கட் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். கலரே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். பன்னீர் ஆட் பண்ண அப்புறமா ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெவியாக வைக்காதீங்க. ஸோ இந்த பன்னீர் இந்த மசாலா ஜஸ்ட்டு எண்ணெயில் ஒரு சின்ன ஃப்ரை, கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, 4 பழம், நீ கொஞ்சம் ரிச்சாக பண்ண போகிறோம், அதனால தான் 4 பழம் சேர்த்துருக்கேன். ஸோ 3 உங்களோட ஆப்ஷன்னா 3 கூட போதுன்னா போதும். நல்லா வாஷ் பண்ணியிருக்கிற இந்த மல்லி இலை புதினாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ குக்கரோட கேப் போட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆக்கி வெந்து வந்துடும். பன்னீரும் தக்காளி நல்லா குக் ஆகிட்டு இருக்கேன். இப்போ வச்சுருக்கிறேன் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் தயிர். ஸோ தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிட்டா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்க 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ 3 டம்ளர் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் உள்ளே இருக்குது பாருங்கள். தக்காளியிலேருந்து வந்த தண்ணியே உள்ளே நல்லா இருக்கும். ஒரு 3 டம்ளர் நான் மெஷர் பண்ணி அதே கப்பில் சேர்க்குறேன். ஸோ பன்னீர் விரவி வச்சுருந்ததுலேயும் கொஞ்சம் மசாலா இருக்குது, அது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ கொதிச்சிருந்தால் நீங்கள் உப்பு புளிப்பு காரம்லாம் பார்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னால் பார்க்காதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ரைஸை உள்ளே சேர்த்துருங்க. ஸோ எப்பவும் குக் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்ஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வந்துடும். விசில் உடனே வந்துடும், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்துடும். இப்போ நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வைக்கிறேன். ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே ஒரு 8 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் தோசை தவாவை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் வைப்பேன். ஸோ டோட்டல் குக்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 15 to 20 நிமிஷம் தான் ஆகும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. சிம்மில் 10 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா ஒரு பழைய தோசை தவா எடுத்து வச்சு இதுலேயும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அண்ட் தென் உங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ தவா வைக்கிறது தான் ஃபைனல் ஸ்டெப்பு. 10 மினிட்ஸ் சிம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். குக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதும் நீங்கள் இந்த குக்கர் அதிலே வைக்காமல் வேறு ஒரு இடத்துல நீங்கள் மாற்றி வச்சுருங்க. பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. சரி, பிரியாணி எல்லாமே உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது நம்ம செஞ்சு முடித்த உடனே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி ரெடி. இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த பன்னீர் பிரியாணி செஞ்சு அசத்துங்க. நம்ம பிரியாணியை நம்மளோட சர்விங் பார்ட்க்கு மாற்றிடலாம். ஸோ மட்டன் பிரியாணி அது ஒரு ஸ்டைலில் செஞ்சோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் புலாவ் பிரியாணி. நீங்கள் எப்போவுமே பிரியாணி செஞ்சு முடித்ததும் நீங்கள் செஞ்ச அந்த குக்கர்லேயோ பாத்திரத்துலேயோ இருந்து இன்னொரு சர்விங் பாட்டுக்கு இல்லை பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் கீழே உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ பாத்திரம் பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு கீழே அடி பிடிச்சிருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் வரும், கன்ஃபியூஷன் வரும். சென்டரில் நம்ம தோசைக்கல்லில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதுவும் இவ்வளோ தாங்க, ஒரு 1/4 கரண்டி ரைஸ் மட்டும்தான். லைட்டாக தான், அதுவும் அடிலாம் பிடிக்கல, லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்குது. மற்றபடி எக்ஸலண்ட்டாக இந்த பிரியாணி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பிரியாணி இந்த வீக் செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்றது நீங்கள் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள்.